தப்பு தான். நான் ChatGPT கிட்ட இப்படி ஒரு கதையை கேட்டுறக்கூடாது தான். போர் அடிச்சிச்சு, ஏதாவது ஒரு தமிழ் காமெடி கதை சொல்லு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? கதை கேட்க ரெடியாடா. குஜிலி பாபுன்னு ஒருத்தன் 3 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். எப்படியோ தைரியத்தை வச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் தடவை பேசுகிறான். பேசினவன் என்ன கேட்டுக்கணும், ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை கேட்டுக்கணும். ஆனால் அவன் என்ன கேட்டான்னா, உங்கள் வீட்டில் நேற்று பவர் கட்டான்னு கேட்டுருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன தெரியுமா ரிப்ளை பண்ணுச்சு, நேற்று நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், வீட்டில் இல்லை, இதை நீங்கள் என் புருஷன்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. காதல் தோல்வி அடைந்த நம்ம குஜிலி பாபு ஒரு பாடி பில்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். போயிட்டு ஜிம்மில் சேரலாம் அப்படின்னு பார்த்தா ஜிம்மில் சேர்றது கூட அவங்ககிட்ட காசு இல்லை. என்னடா இது வாழ்க்கை இப்படி போதே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் சரி நாம ஏன் ஒரு பெரிய பணக்காரன் ஆகக்கூடாது அப்படின்ட்டு யோசிக்கிறான். நேராக போயிட்டு ChatGPT கிட்ட எப்படி பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்ட்டு கேட்குறான். அது என்ன சொல்லுச்சுன்னா, நீ ஒரு ப்ராப்ளமை கண்டுபிடி, இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கண்டுபிடி, அப்புறம் நீ ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு 3 வார்த்தையோடு முடிச்சிடுது. இவனும் மோட்டிவேஷன் ஆகி என்ன பண்ணலான்ட்டு ஒரு 10 நாள் யோசிக்கிறான். 10ஆவது நாள் அவனுக்கு ஒரு ஐடியா அப்படியே ஸ்பார்க் ஆகுது. நைட்டு நாய்க்கெலாம் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான். அதுக்கு சொல்யூஷனாக அதுக்கு மெலோடி சாங் போட்டு அதை தூங்க வைக்கலான்ட்டு பிளான் பண்ணுறான். அவனோட கம்பெனிக்கு பேர் பார்த்தீங்கன்னா குஜிலி பாபு மெலோடி சர்வீஸ். நைட்டு இவனு ஒரு ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு கிளம்பினவன் தான். காலையில் பார்த்தா ஆளை காணும். என்ன ஆனால் ஏதானான்னு யாருக்குமே தெரியலை. ஆனால் ஒன்று மட்டும், குஜிலி பாபுவை குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்கன்னு மட்டும் தெரியுது.